கர்த்தர் நான் உங்களை ரட்சித்துக் கொண்டிருக்கிறேன். என் திட்டத்தோடு தான் கர்த்தர் நான் உங்களை ரட்சித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது, ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை கர்த்தர் நான் உங்களை கொண்டு நிறைவேற்றி முடிப்பேன். யாரும் செய்யாததை நீங்கள் இருவரும் இணைந்து செய்யும்படி கர்த்தர் நான் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன். ஆவியானவர் சொல்றார், சீர்காழியில ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி அநேக கிளை சபைகளை உண்டாக்கி நூற்றுக்கணக்கான ஊழியக்காரர்களை துணை ஊழியக்காரர்களை கொடுத்து கர்த்தர் நான் உங்களை அபிஷேகம் பண்ணி விசேஷித்த ஞானத்தை கொடுத்து விசேஷித்த வரங்களையும் வல்லமைகளையும் கொடுத்து நான் உங்களை பயன்படுத்துகிற வேதம் வித்தியாசமாய் இருக்கும்படி கர்த்தர் நான் செய்வேன். அதற்குரிய நாட்களும் நேரமும் வரும் பொழுது கர்த்தர் நானே செய்வேன். கர்த்தர் அப்படியே செய்யுங்கப்பா. ஆமா ஆண்டவரே, இது நடக்கும் உங்க வாழ்க்கையில எழுதி வைத்துக் கொள்ளுங்க. சில பாடல்களை நீங்களே எழுதி ரிலீஸ் பண்ணுவீங்க. நீங்க பாடுகிற பாடல்கள் மூலமாக அநேக ஜனங்கள் தொடப்படுவாங்க. அபிஷேகத்தில் நிரம்பி வழிபடி பேதுருவும் யோவானும் எழும்பி பிரசங்கம் பண்ண பொழுது ஜனங்க மனம் திரும்பி இருதயத்தில் கொத்தொண்டவர்களாக ரட்சிக்கப்பட்டு இயேசுவை சொந்த ரட்சகராய் அநேகரை ஏற்றுக்கொண்டார்கள். உங்க பிரசங்கத்துல, உங்களுடைய பிரசங்கத்துல அப்படிப்பட்ட வல்லமையும் அப்படிப்பட்ட அபிஷேகமும் நாட்கள் வரும்போது வெளிப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வல்லமையான பிரசங்கங்களை செய்யும்படி கர்த்தர் உங்களை பயன்படுத்தும். அநேக தேசங்களுக்கும் பட்டணங்களுக்கும் மாநிலங்களுக்கும் உங்களை நான் கொண்டு போய் பயன்படுத்துவேன். இந்த பகுதியில ஒரு பெரிய ஆலயத்தை ஸ்தாபிக்க உங்களை கர்த்தர் நான் பயன்படுத்துவேன். இதுவரைக்கும் கட்டாததை கட்டும்படி, உடைந்து போனதையும் காயப்பட்டதையும் நசல் கொண்டதையும் கர்த்தர் நான் காயம் கட்டும்படி, அதை விடுவிக்கும்படி கர்த்தர் உங்களை பயன்படுத்துவேன். உங்கள் நிமித்தம் என் ராஜ்யம் கட்டப்படும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அந்த நேரம் வரும்போது எல்லாவற்றையும் நான் செய்து முடிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு இதை தீவிரமாய் நிறைவேறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியே செய்து முடிங்கப்பா. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க ஞானஸ்நானம் எடுக்க போறாங்க. இந்த பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணுங்க. பிதா குமார பரிசுத்த ஆவியின்